இந்த மரத்தை பார்க்க உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு வேப்ப மரம் ஞாபகம் வருது. வேப்ப மரம் பூத்திருந்தால் இப்படித்தான் பூத்திருக்கும். வேப்ப மரத்தில் இலைகளை விட பூக்கள் தான் அதிகமாக இருக்கும். எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டுது. ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாரும் வேப்ப மரத்துக்கு கீழே நின்று வடகத்துக்காக ஒரு ஆள் மரத்தில் இருந்து வேப்பம் இதை உழுப்ப அந்த பூக்களை எடுத்து காய வச்சு வடகம் செய்த ஞாபகம் வருது. என்ன வேப்ப மரத்துக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம்? இவருங்க பூவை பார்த்தாலே வேப்பம் பூ மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேப்ப மரத்துக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், வேப்ப மரத்துக்கு கீழே இவ்வளோ பூ பூத்து நின்றிருந்தால் அந்த வாசனையே தனி. யாருக்கெல்லாம் அந்த வேப்ப மரத்து வாசனை பிடிக்கும்? எனக்கு நல்லா பிடிக்கும். வேப்பம் பூவின்ற வாசனை ஒரு வித்தியாசமான வாசனையாக இருக்கும். உண்மையிலேயே எங்களோட நாட்டில் வளர்ந்த அத்தனை மரங்களும் இறைவன் தந்த இயற்கை அத்தனையுமே அற்புதங்கள் தான். ஒரு எங்களுக்கு பொல்யூஷனாவோ அல்லது உடலுக்கு வருத்தமாயோ போலன் என்று சொல்லி இந்த வெயில் காலங்களில் வர துன்பமாகவோ எதுவுமே இருக்கிறதில்ல. அப்படியான ஒரு மரங்களை தான் தந்தது. மரங்கள் மட்டுமில்லை, புல் பூண்டுகள் எல்லாமே எங்களுக்கு அப்படித்தான் இறைவன் தந்தது. ஆனால் இப்போ இலங்கையில் எல்லாருமே, முக்கியமாக ஈழத்தில் எல்லாருமே தங்கள் வீட்டில் இருக்கிற மரங்களை தரைச்சிட்டு சீமேந்து போட்டுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நினைச்சா கவலையாக கிடக்குது. ஆனால் இந்த மரம் எனக்கு வேப்ப மரத்தை நினைவுபடுத்துது. நல்ல அழகான பெரிய மரம் பாருங்கள், இவ்வளோ பெரிய மரம் உண்டு, நல்ல அழகாக இருக்குது. இந்த கோடை ஒரு அழகான ஒரு மரத்தை காட்சிப்படுத்தி இருக்குது. நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்க. இதை நீங்கள் பார்த்து நீங்களும் மகிழ்வீர்கள்னு நினைக்கிறேன். சிறப்பாக இருக்குது, உண்மையிலே அழகாக இருக்குது. அந்த நிழல், அந்த மரத்தின் அகண்டு விரிஞ்ச கிளைகள், அதில் பூத்திருக்கிற அந்த சின்ன 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 மெல்லிய மலர்கள். ஆனால் என்ன வாசனை ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அந்த பக்கத்தில் வரைக்கும் எந்த வாசனையும் இல்லாமல் இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது.